மார்கழி மாத சிறப்புகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் தசமி நமக்கு அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு விடிய காலையில நம்ம சொர்க்கவாசலை பார்ப்போம். இந்த விரதத்தோட மகிமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை, தாய்க்கு ஈடான தெய்வம் இல்லை, கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இல்லை, விரதத்துக்கு சிறந்த விரதம் நம்ம விஷ்ணு பகவானுக்கு இருக்கிற ஏகாதசிக்கு நிகரான விரதம் இல்லை அப்படின்னு சொல்லி அக்னி புராணத்துல சொல்லியிருக்காங்க. சிவபெருமானே பார்வதி தேவியாரிடம் இந்த விரதத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு மகத்துவம் நிறைந்த இந்த ஏகாதசி விரதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில பண்ணுவாங்க. ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். உங்க வழக்கப்படி நீங்க பண்றதா நல்லது. எங்க ஊர் சைடு நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா, மாவு விரதம் சொல்லிட்டு இருப்பாங்க. மாவு விரதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா வடிச்ச சாதம் இது எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. அதாவது டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி மாவுளால செஞ்ச, அந்த மாதிரி பச்சரிசி மாவுளால செஞ்ச அந்த பண்டங்கள் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிடாமலே விரதம் இருந்து தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்குவாங்க, துளசி தீர்த்தம். இதுவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம பெருமாளை நமக்கு எப்படி தெரியுமோ, நம்மளால எப்படி வழிபட முடியுமோ, நம்ம குடும்பம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதன்படி வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் எப்படி கும்பிட்டாலுமே பாத்தீங்கன்னா பெருமாளோட ஆசி முழுமையா கிடைக்கும். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல மோகினி அலங்காரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையா நடக்கும். இதை காண கண்கோடி வேண்டும் சொல்லுவாங்க. இதுக்கான மோகினி அவதாரம் எடுத்ததுக்கான காரணமே நமக்கு தெரியும். பார்க்கடல்ல அந்த அசுரர்கள் கையில அந்த அமிர்தம் போயிடுச்சு. கெட்டவங்க கையில ஒரு நல்ல விஷயம் போயிடுச்சு. அதை நல்லவங்கள்ட்ட இருந்தாலும் நல்லபடியா மக்களுக்கு போய் சேருங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த மோகினி அலங்காரத்தை விஷ்ணு பகவான் எடுத்து அந்த அமிர்தத்தை மாயைங்கிற அந்த ஆசையை அசுரர்கள் நீக்காம அந்த மாயையில விழுந்தனாலதான் மோகினி அலங்காரத்தை பார்த்து மயங்கி அந்த அமிர்தத்தை தேவர்கள் கையில கொடுத்துட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம மோகினி அலங்காரத்தை பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்க மாயையெல்லாம் அகலும். நமக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது. இறைவனோட திருவடி மட்டும்தான் என்னைக்கு நிரந்தரம். அதுக்கு இடையில தான் இந்த போட்டி பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அலங்காரம். இந்த விரதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகத்துவமான விரதம். இந்த விரதத்தை இருக்கிறீங்க அப்படின்னா முறைப்படி இருங்க. ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு இறைவனை காலையில பாருங்க. நேர்ல போய் பார்க்க முடியாதவங்க டிவிலையாவது கண்டிப்பா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பாருங்க. நமக்கு நிச்சயமா அந்த பெருமாள் இந்த வருஷம் நல்லது நினைப்பாரு, நல்லது நடத்துவாரு, நடந்துகிட்டே இருக்குங்கிறத நம்பிக்கையோட வழிபடுங்க. நன்றி.